நன்றிகள், வாழ்த்துக்கள். ஜஸாக்குமுல்லாஹ். பரிசினை வழங்கிய கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் உரிய வைத்தியர் சித்திக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்வுக்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இங்கே இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது. உங்களை மகிழ்வூட்டும் ஒரு பாடல் ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. ஆம், இதோ மாணவர் செல்வி MF உம்ரா அவர்களை மேடைக்கு வருமாறு தயவுடன் வேண்டிக் கொள்கின்றேன். சலாம் சொல்ல போல பதில் சொல்லுவேன் நினைக்கிறேன். எனக்கு பதில் தான் கேட்கல வந்தது. எங்கள் குறையாக்கள் இல்லை, பதில் கேட்கணுமே. அவரோட சிங்கள சகோதரர் வந்து ஆய்வுவான், தமிழ் சகோதர சகோதரிகள் வணக்கம். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். இந்த நேரத்தை உண்மையாக சொல்லப்போனால் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்க்கு எல்லா புகழும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஒன்று கூடல நான் இந்த இடத்துல பேசுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி தந்த எனக்கு இந்த INS காலேஜ் டிரெக்டர் மற்ற அதில் உள்ள மெம்பர்ஸ் அவங்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றிகள். அதேபோல் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் அவரை பணிப்பார் அவர்களின் இலக்கணாக முக்கியமாக இன்றைக்கி இந்த பெற்றார்கள் நீங்கள் இல்லாட்டி இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இல்லை. அதே மாதிரி பெற்றார்கள் மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இந்த உலகத்தில் விஷயங்களை பாரம்பரிக்கிற ஃபியூச்சர் ஜெனரேஷன் இந்த மாணவ மணிகள் இல்லாட்டி இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இல்லாட்டி இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி இல்லை, உங்களுக்காக தான் ஃபங்க்ஷன் இன்னைக்கு. சில ஆட்கள் நினைக்கிறோம் ஃபங்க்ஷன் வைக்கிற சீஃப் கெஸ்ட்டுக்கு இல்லாட்டி கெஸ்ட் ஆஃப் ஆனாக்கு இல்லாட்டி வேறு யாருக்கு சரியாது. அது யாருக்கும் ஃபங்க்ஷன் இல்லை உண்மையாக சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனில் ஃபோக்கஸ் நீங்கள் தான் மாணவ மணிகள். அப்போ உண்மையாக எனக்கு இங்கே ஒரு உரை நிலத்து போக சொன்னதோட பொதுவான பழக்கம் ஒண்டிக்குது. எங்கே போனால் நான் ஒன்றா கேட்குற என்ன பாஷையில் பேச வேணும், எவ்வளோ நேரம் பேச வேணும், இரண்டு தான் கேட்குறேன். ஏன்னா குறையா நான் சொல்ல பெரிய இதாக சொல்லலை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ல எனக்கு 3 பாஷையில் பேசக்கூடிய ஒரு ஆற்றலை தந்திக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் எல்லா சமூகத்தோடு நீக்கிறதால தமிழ் மொழியில் படித்த என் தாய்மொழி தமிழ் மொழி என்றாலும் மற்ற மொழிகளில் எல்லாம் எனக்கு தேர்ச்சியை தந்திக்கிறேன். ஆனால் கேட்டால் அவங்க சொன்னாங்க தமிழ் மொழியில் பேசுங்க. எல்லாம் நிறைய பேர் தமிழ் மொழி தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க. இங்கிலீஷ் தெரியலன்னு அர்த்தம் இல்லை, சிங்களம் தெரியலன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் தமிழால் பேசினா பிரயோசனம் வைக்கும். அப்போ நான் இன்ஷா அல்லாஹ் அப்போ நான் கேட்ட எவ்வளோ நேரம் பேசுவேன். அவர் சொன்னாங்க வேண்டிய டைம் எடுங்க. அப்போ நான் சொன்னேன் அவங்களுக்கு அப்படி இல்லை, உங்களோட ஃபங்க்ஷன் நீங்கள் செய்ய வேணும், ஏன்னா டைம் எடுத்து எனக்கு பேசல. அப்போ நான் நினைக்கிறேன் அந்த சகோதரர் நஜா சொன்னாங்க 10 மினிட்ஸ். நான் உண்மையாக கேட்டுக்கொள்கிறேன், ஏன்னா 10 மினிட்ஸ் போதா 20 மினிட்ஸ் தான் தேவைப்படுது. அது ஒன்றா செல்ல வேணும். ஏன்னா காரணம் நான் எனக்கு வரப்போல் எனக்கு பெரிய ஒரு ஐடியா ஒன்று இருக்கல. இதில் நான் என்னத்தை பேச போகிறேன், எப்படி இதில் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு ஐடியா இருக்கல. பொதுவாக நாங்கள் எந்த கேதரிங்கு போனால் எங்களுக்கு ஒரு கேதரிங்கில் ஒரு ஐடியா ஒன்று இருக்கு, என்னத்தை பேச வேணும், என்ன மெசேஜை கொடுக்க வேணும், இதுதான் முக்கியமான வேலை. அப்போ அதுக்கு கொஞ்ச நேரம் போகிறது எனக்கு இதில் விளங்கிச்சு இதில் உள்ள முக்கியத்துவம். அப்போ எல்லாம் கல்வியை பற்றி பேசினதால இப்போ நான் நீ சகோதரர் நிகழான் கல்வியை பற்றி பேசினாங்க, எங்களோட மௌலிக கல்வியை பற்றி பேசினாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன சகோதரி ஒன்று அவள் பெண்கள் கல்வியை பற்றி பேசினாங்க. இப்போ நான் பார்த்தேன், இப்போ நீங்கள்லாம் பேசுகிற கல்வி தான் முக்கியம்தான், ஆனால் நாங்கள் அந்த கல்வியில் எவ்வளோ தூரம் போயிருக்கோம்னு பார்க்க வேண்டும். அதை விட முக்கியமான இன்னொன்று இருக்குது. அது என்ன முக்கியம்னு சொன்னால், நாங்கள் ஒரு காலேஜ் ஒன்று எடுத்து பார்த்தா, ஒரு யூனிவர்சிட்டி எடுத்து பார்த்தா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு டிப்ளமா என்ன ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூட் எடுத்து பார்த்தா, அதில் யாரும் மேனேஜிங் டிரெக்டர் பொதுவாக பணிப்பாளர்கள் இல்லாட்டி அதில் குழு யாராக இருப்பாங்க. பெரும்பாலும் தலை நரைச்சி போனேன், கண்ணுமா விளங்காததுமா என்னமா கண்ணாடி போட்டேன், வயசு
வயசுக்கு போனேன் அப்படி கொஞ்சம் பேர் தைப்பாங்க. பொதுவாக அது நியதியாக தானே. யூனிவர்சிட்டி போய் பார்த்தா வைஸ் சான்சலர் உபவேந்தர் எப்படி இருப்பார், வயசுக்கு போனத்தர் 20 வயசுக்கு உபவேந்தர் ஆகணுமா ஏலா. அப்போ நீங்கள் எடுத்து பார்த்தா எந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி எடுத்து பார்த்தாலும் ஒரு வயசு ஆகுது. எங்களோட வயசு தான் எது மாதிரி தான் இருப்பாங்க. இதை விட கொஞ்சம் கூட குறையும், இவ்வளவுதான். இதோட மிச்சம் குறையாது. அப்போ இதை எடுத்து பார்த்தா உண்மையாக சொல்ல போனால் இந்த ஸ்கூலில் இந்த ஐஎன்எஸ்ல எல்லாத்தையும் நான் பார்த்து சின்ன வயசாக தான் இருக்கிறாங்க. வயசு இல்லை எல்லாம் நினைக்கிற ஒரு 30 வயசும் இல்லை, ஒரு 20 வயசு 25 வயசு தான் இருக்கிறாங்க எல்லாம். அப்போ 20-25 வயசாக இதை செய்ய இயலுமா அப்படி ஒரு கேள்வி ஒன்று வரையும். அதான் அந்த சகோதரர் நிக்கலான்னு சொன்னாரு, எங்களை போட்டுறவங்க தூட்டட்டும், நான் நேர பாதையே போவோம். சரி, அது அப்படி இல்லை, அப்படிதான் கேட்கணும். அப்போ இதை நாங்கள் என்ன தெரிஞ்சு பார்த்தாலும் நாங்கள் முஸ்லீம்களை இருக்கிற தமிழ் சகோதரர் இருப்பீங்க, நான் முக்கியமாக சொல்கிறேன். முஸ்லீம்களை வந்து நாங்கள் என்னத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். எங்களுக்கு எது எடுத்தாலும் நாங்கள் ஒன்றும் ஒப்பிட்டுன்னா இது இஸ்லாத்தோட ஒத்து போகுதா, இஸ்லாத்தோட அந்த ட்ராக்ல போகுதா. அந்த இஸ்லாமிய ட்ராக்ல போகாட்டி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். அது சரிதானே, அது உண்மை தானே, இல்லை நாங்கள் முஸ்லீம்கள் மில்ல தானே அப்படி வந்து. அப்போ இதில் எடுத்து பார்த்தா இஸ்லாம் வாலிபத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னு நினைக்கொள்வேன். இது முக்கியமான கருத்து ஒன்று. இஸ்லாம் வாலிபத்தை பற்றி என்ன சொல்றது நினைக்கொள்வேன். நான் இஸ்லாத்தை பேச வரல, இஸ்லாமிய படிப்பிக்க வரல, நான் அந்த துறையில இல்லை. ஆனால் எனக்கு உள்ள சின்ன அறிவில் சொல்றேன். இஸ்லாத்துல பெரும் எதிரியா இருந்த அபூ ஜஹல் அட்டாக் பண்றதுக்கு போன என்னன்னா 14 வயசு ஆகுது. 2 பேர் கேட்டாங்க வந்து அபூ ஜஹல் காட்டுங்க, காட்டினாங்க. ஒரே போடு வந்ததோட அந்த யுத்தம் தானே, யுத்தத்தில் கொலை செஞ்சு போட்டோம். அபூ ஜஹல் 14 வயசு ஆகுது. அப்ப என்ன வயசு, சின்ன வயசாகுது. இதே மாதிரி ஸ்பெயின 800 வருஷம் இல்லை 700 வருஷம் கணக்கு முஸ்லீம் ஆட்சி செஞ்சாங்க. ஸ்பெயினை பிடிச்ச சஹாபியாரு சின்ன வயசு, சஹாபி தான் பிடிச்சாங்க. சின்ன வயசு 17 வயசு. இன்னைக்கு எங்களுக்கு இஸ்லாம் வந்திருக்கு. எங்கள் இஸ்லாம் வந்து எங்களுக்கு இந்தியாவில் வந்துச்சு. இந்தியா வந்து இஸ்லாத்தை பரப்பின சஹாபி தோழர் யார், முஸ்லீம், சின்ன வயசு தோழர். அப்போ விலை கொள்ளணும். இஸ்லாம் வாலிபத்தை மிச்ச முக்கியமாக பேசுது. நீங்கள் விலை கொள்ளணும். வாலிபம் சொல்றது என்னன்னா சும்மா அரைச்சு அடிக்கிறதும், அங்கங்க திரிகிறதும், மது அடிக்கிறதும், இல்லாட்டி போதை அடிக்கிறதும், இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப் வைபர் இன்ஸ்டாகிராம் பிட்வால் மாதிரி ஜாதியில மோசமான வேலை, நல்ல வேலை இல்லை, மோசமான வேலை போறதும், சும்மா அரட்டை அடிக்கிறதும் இல்லை. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தா இந்த ஐஎன்எஸ்ல உள்ள இந்த சகோதரர்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். நான் உண்மையாக வந்ததுக்கு எனக்கு 1.5 ஹவரில் போக தான் வந்தேன். ஏன்னா என்ன ஷெடியூல் எனக்கு வேலை இருக்குது, 1.5 ஹவரோட போக வந்தேன். ஆனால் நான் போகலை. ஆனால் 7 மணி நான் இப்போ சொன்னால் எனக்கு 1 மணி வேலை வண்டிக்குது, உண்மை வேலை வண்டி சில வேலை இருக்குது. இப்போ அது போயிடும். அப்போ போகாமல் இருந்த காரணம் என்னன்னு சொன்னால் ஏன்னா இவ்வளோ காலம் சரியா இல்லை. இவ்வளோ நான் 25 வருஷம் கவர்மெண்ட் ஆஃபீஸர், நான் ஒரு சட்ட வயசு அதிகாரி. இந்த 25 வயசு சரியா இல்லை. ஒரு சின்ன வயசாக செஞ்ச ஒரு ஸ்கூலோ குறப்பாட்டி கேளும். டைமில் கொஞ்சம் பிரச்சனை, ஆர்கனைஸில் பிரச்சனை, அங்கிட்ட கொஞ்சம் தடமாற்றம், இதெல்லாம் இருக்கலும். இதெல்லாம் வாழ்க்கையில் இயல்பு சுபாவம். அப்படித்தான் நாங்களாம் 100க்கு 100 பர்ஃபெக்ட் இல்லை யாரும். அப்போ அதில் கொஞ்சம் குறப்பாட்டி கேளும். ஆனால் அந்த குறப்பாடு இது நிறப்பாடு, இது முக்கியம். அவங்க செய்கிற சேவை முக்கியம். அதில் என்ன சேவை முக்கியம்? அப்போ வாலிபம் சொன்ன உங்ககிட்ட அல்ல கட்டாயம் கேட்கப்பட்ட ஒரு வயசுதான் வாலிபம் சொன்னேன். உங்களோட வாலிபத்தை நீங்கள் எப்படி கழிச்சிங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் சொன்ன அவங்களுக்கு இந்த சின்ன சகோதரருக்கு அவங்களுக்கும் அல்லாஹ்கிட்ட சொல்ல ஒரு பதில் ஒன்றிக்குது. ஆனால் உங்களோட வேலைகள் இஹ்லாஸோடு இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் வெற்றி அடையுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொள்வார். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வேணும். உங்களோட இஹ்லாஸ் ஒன்றாவது இருக்க வேணும், உங்களோட சேவை மனப்பான் அப்படியே இருக்க வேணும். நல்ல உங்களோட வாலிபத்தை நீங்கள் சரியாக பாதிக்கிறீங்க. நான் வாலிபத்தை பற்றி கூட பேச போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு நான் உதாரணம் சொல்லிட்டேன், அபூ ஜஹல் உதாரணம் சொல்லிட்டேன்,
சஹாபி தாரிக் அவரோட உதாரணத்தோட இந்தியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்த சஹாபி முஸ்லீம் தோழர்கள் சொல்லிடுறேன். அதோட அது அடிப்படையில் நான் சொல்றேன், இவங்களும் வாலிபர்கள் ஒரு சேவை செய்கிறாங்க. அதனால இந்த சேவை எல்லாம் பொருந்து கொள்ளுது. இது ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது, சேவையின் அடிப்படையில் எடுத்து பார்த்தா எத்தனையோ சேவை வைக்குது. எவ்வளோ சேவை வைக்குது? ஒரு மனுஷனுக்கு பசியாக இருக்கும், சேவை என்ன சார்? பாவாட்டி, இவ்வளோ விஷயம் பாவாட்டி தின்னெல்லாம் மட்டும் தின்ன கொடுக்குறேன் சார். ஒரு சேரிட்டி ஒன்று செய்கிறேன். அவ மாதிரி உடுக்கலாத உடுக்க கொடுக்குறாரு, தொழிலாத தொழில் கொடுக்குறாரு. இது மாதிரி எவ்வளோ செய்யலாம். அப்போ இவங்களோட சேவை என்னது? முக்கியமான சேவை. இந்த சேவை தான் நான் நினைக்கிறேன் இஸ்லாத்தில் மிச்சமே வலியுறுத்தப்பட்ட சேவை. என்னத வலியுறுத்தின? இஸ்லாத்தில் ஒன்றாவது வார்த்தை இருக்கிறார். அவர் சொல்லுவாங்க, ஓதுங்க, படிங்க, விளங்குங்க, அது மாதிரி செய்யுங்க. எதை சொல்ற? இதுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சு இது குர்ஆன் ஓத சொல்லல, விளங்கோங்க. குர்ஆன் ஓத சொல்லல, இது படிங்க சொன்னது பொதுவா. அப்ப குர்ஆன் சொன்னாங்க. ஆனா எங்கட வாழ்க்கை சம்பூர்ணமா எங்கட அறிவு குர்ஆனோட சேர்த்தா போயிடும், இஸ்லாமத்தோட சேர்த்தா போகலாம். அப்படி இஸ்லாத்தோட சேராட்டி அந்த அறிவுல வேறு. அப்ப நீங்க கேட்பீங்க, முஸ்லீம் இல்லாதவங்க படிக்கிறாங்க, அவங்க முஸ்லீம் இல்லை, அவங்க குர்ஆனோட வாழ இல்லை, அவங்க வேலை இல்லையா? அப்படின்னா தோமஸ் ஆல்வா எடிசன் வேலை இல்லையா? பல்பை காட்டி பிடிச்ச மனுஷன் இன்னைக்கு பல்பு இல்லைன்னு நாங்க இருக்கல. அப்படி சொல்லல. அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்றவங்களோட பொறுப்பு, அதை எத்தி வைக்கிறவங்களோட பொறுப்பு. அவங்க ஏற்றி நடக்கிறா இல்லை, அவங்க ஹிதாயத்துக்கும் அல்லாட வேலை. அது எல்லாம் பார்த்துக் கொள்வோம். நல்லோட பிசினஸ், உங்களோட பிசினஸ் இல்லை. அப்ப நான் என்ன செய்யறேன், முஸ்லீம்கிற வகையில நான் கட்டாயம் அறிவுல எப்படின்னு சொன்னா மார்க் அறிவோட சேர்த்து உலக அறிவோ எந்த அறிவோ எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களோட வாழ்க்கை உலக அறிவை பெற்றாலும் இஸ்லாமியர்களோட கம்ஃபர்டபுளா இருக்கணும், அதோட செய்து போயிடும். இதுதான் முக்கியம். அதுதான் இஸ்லாத்தை சொன்னாங்க, ஒன்று நீங்க மாணவனாய், ஒன்று மாணவனாய், ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது, நீ ஒரு ஆசிரியரே, ஒன்று படி இல்லாட்டி படிப்பி. மூணாவது என்னது? இது ரெண்டும் நீங்க இல்லாட்டி வேறொரு ஆளாக வேணாம், படிக்கிறவங்க உதவி செய்யறவனா இவ்வளவுதான் வேணும். அவனை காலால் இழுக்க, அவன் உதவி செய்ய அமைக்க, அவனை குடித்தாட்ட அதை பார்க்கணும். அப்ப அந்த வேலை பார்த்தா இதுல கொஞ்சம் பேர் படிக்கிறாங்களா இருங்க வந்தீங்க இப்ப எல்லாமே மாஷா நல்லா. அப்ப அவங்க கேட்பாங்க, கிராஜுவேஷன்ல தானே அதெல்லாம் கொடுப்பாங்க, மெடல் போடுவாங்க. கிராஜுவேஷன் இல்லாம மெடல் போடு. நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் உண்டு. இது நீங்க எந்த காலத்துல படிச்சிருக்கீங்க, சர்டிபிகேட் சார் கிடைச்சிக்க உங்களுக்கு, இது அச்சீவ்மெண்ட். அப்படி நாங்க எல்லாரும் ஒதுக்கி 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 போனா யாரும் கொடுக்க, அப்ப அறிவியலா சமூகம் மாறுமே. அதனால கிராஜுவேஷன்ல மட்டும் இல்லைங்க இதை கொடுக்குறதும், ஒரு க்ளோ கொண்டு போடுறதும், இல்லாட்ட மெடல் ஒன்று கொடுக்குறது, இதுவும் அது மாதிரி தான் சர்டிபிகேட் கோர்ஸ் ஒன்று செஞ்சுருப்பாங்க, கொடுத்தீங்கிறாங்க. ஆனால் அப்ப அதுக்கு அவங்களோட உமாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் நீங்க அதை வேலையை போல. அது ஒன்றா படிக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு கொஞ்சம் பேருக்கு அவங்க சொன்னா ஒன்லைன்ல படிப்பிக்கிற கூட அதை படிப்பிக்கிறான். இங்க அடுத்த கேளும் படிக்கிறதுக்கு உதவி செய்ய. இது அது இல்லாம மற்றது படிக்கிறது என்ன வயசு, இது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. யாருக்கும் படிக்கலாம், எந்த வயசுலும் படிக்கலாம். மரண படுக்கையிலிருந்து படிக்கலாம், விலை குறையும். அப்ப நான் என்ன கூப்பிட சொல்லி இன்னொரு விஷயம் சொல்றேன். ஏன்னா ஒன்னாவது எம்பிபிஎஸ் சொன்ன ஒரு மருத்துவத்துறையில் உள்ள டிகிரியை நான் இதுக்கு 28 வயசு, எனக்கு ஒரு 40 வயசுல. ஏன்னா இன்னொரு தமிழ் அரசோட எனக்கு என்ன சரியா சொல்ல தெரியாத வார்த்தை மொலிகுலர் மெடிசின். நான் சொல்றேன் சிங்களத்தாசம் அணுக்க வித்யா, சும்மா அணு சம்பந்தமா ஒரு ஜீன் சம்பந்தமா சொல்றேன், நிறமூர்த்தங்கள் சம்பந்தமா உள்ள ஒரு டிப்ளோமா கொலம்போ யூனிவர்சிட்டி. ஏன்னா ஒன்னா டிகிரி கேலி யூனிவர்சிட்டி, கொலம்போ யூனிவர்சிட்டி. ஏன்னா 40 வயசு நான் எடுக்கிறேன். நான் 45 வயசுல ஏன்னா முதுமானி பட்ட எம்டி சட்ட வைத்தியத்துறை, அதில் நான் போயிட்டு 50 வயசுல அது இருக்கிறேன். 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு. அப்படி நான் 51 வயசுல ஏன்னா எல்எல்பி லோ டிகிரி, எல்எல்பி ஹான்ஸ் லோ டிகிரி எடுக்கிறேன். இப்போ 2 மாசத்துக்கு அந்த டிகிரி எடுத்து, அப்போ 3 டிகிரி. இதுக்கு உள்ளுக்குன்னா ஏன்னா சட்ட வைத்தியத்துறையில் மேல் படிப்புக்காக வேண்டி கனடாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ உலகத்தில் உள்ள யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல இலங்கையில் எல்லா யூனிவர்சிட்டி ரேங்கிங் உள்ளன்னு சொன்னால் 2000 பின்னுக்கு தான் இருக்கு. ஒன்னா யூனிவர்சிட்டி கொலம்போ யூனிவர்சிட்டி 2100 எங்கி வைப்பேன்.
பேராதனை 2700. இப்போ நான் படித்த யூனிவர்சிட்டி 17வது யூனிவர்சிட்டி இதில். அப்போ இதுக்கு அல்லாஹ் நாங்கள் சுக்குர் செய்ய வேணுமா? அது அரபு முஸ்லிம்கள் யூனிவர்சிட்டியா? இல்லையே, அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தான். அப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம், அவங்க எங்கே இருக்கிறான்னு விளைக்குவோங்க. 17வது ரேங்கிங் சவுதி யூனிவர்சிட்டி ஒன்று வரல, 17 ரேங்கிங்கு. ஈரானில் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கலாம். இப்போ அவரை நான் படித்து அதை வந்து இப்போ நான் கண்டி வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியா, என் தொழில் என்ன சட்ட வைத்திய அதிகாரி, மருத்துவ மாணவர்கள் படிப்பிக்கிறேன் வேலை. இதுதான் வேலை. இப்போ நான் என்ன இன்ஷால்லா இன்னும் 2 கிழமையில நான் சவுத் ஆப்பிரிக்காவில், இவங்க சவுத் ஆப்பிரிக்கான்னு ஆப்பிரிக்கான வேலை போய் அடிச்சு பாருங்க கூகுளில் எப்படி இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா யூனிவர்சிட்டி ரேங்கிங், யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டோரியா ரேங்கிங் 78, உலக ரேங்கிங்கில் 78. அதுக்கு நான் இன்ஷால்லா போகிறேன். ஒரு 6 மாதத்துக்கு என்ன மீறாக படிப்பேன். அப்போ படிப்புன்னு சொன்னதுக்கு எல்லையே இல்லை, படிப்புக்கும் எல்லை இல்லை. எங்கே போகலாம், படிக்க வேணுமா, நாங்கள் சரியாக பாவிக்க வேணும். இதுதான் முக்கியமான வேலை. அப்போ நான் உங்களுக்கு மிச்சம் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எங்கே சரி போனால் உங்களோட யாராவது நோயாளி வந்து, நான் டாக்டர் சொல்லி சொல்கிறேன், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு, நான் ஹார்ட் ஆப்ரேஷன் செய்கிறவர் இல்லை, இதுக்கு யாரை பார்ப்பீங்க? சும்மா ரோட்டோட ஒருத்தர் பார்ப்பீங்க, அது டாக்டர் தானே, இவர் மருந்து காய்ச்சல் மருந்து கொடுக்குறாரு, இவர்கிட்ட நாங்கள் போய் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆசிரியர் கேட்கன்னு சொன்னால் நல்ல ஆசிரியர் உங்ககிட்ட தான் போவீங்க. அதே மாதிரி மார்க் விஷயத்தை படிக்க போகணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் ஒரு உலமா ஒன்று போவீங்க. அதில் ஒவ்வொரு லெவல் முஸ்தின்னு சொல்லுவாங்க, ஒரு போவாங்க, எனக்காக தெரியாமச்சேன், ஆனால் போவீங்க. இப்படி தானே செய்வீங்க. அதே மாதிரி கல்வி கற்க போக நல்ல ஒரு ஸ்கூலை பார்த்தா போவீங்க. அந்த ஸ்கூல் எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முறையாக இருக்கலாம். முந்தி எப்படி ஸ்கூல் எல்லாம் இருந்துச்சு, நாங்கள் போகிறேன், ஸ்கூலில் இருக்கிறேன், புஸ்தத்தை கொண்டாடுறேன், படிக்கிறேன், புஸ்தத்தை கட்டி எடுத்தாச்சு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன ஸ்கூல்? இன்னைக்கு சொல்கிற டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது ஒரு அதுக்கு சொல்ல குளோபல் வில்லேஜ். உங்களுக்கு இப்போ வேணும்னு சொன்னால் அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி லொங்காவே படிக்கலாம். உங்களுக்கு இப்போ வேணும்னு சொன்னால் ஈஜிப்டில் அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டிக்கு லொங்காவே படிக்கலாம். அது சொல்ல அங்கே போகிற இங்கே படிக்கலாம். அந்த அந்த பொறுமதியான அந்த ரப்ப அதை அவருக்கு அந்த வசதியை தந்திக்கிறாங்க. அதை விடுறாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு, என்ன உண்மை சொன்னால் இதுக்கு பேச வேணும். எங்களுக்கு என்ன பிரச்சனை, சிங்கள மொழியில் படிக்கிற மாணவர்களுக்கு சரியான மட்டும் ரிசோர்ஸ் இருக்குது, சரியான மட்டும் தேவையானாலும் அதை விட கூட ஃபெசிலிட்டி இருக்குது. அதுதான் அவங்க கூட யூனிவர்சிட்டி ஒரு காரணம். சரியா? தமிழ் மொழி படிக்கிறவங்களுக்கு மிச்சம் போகிறோம், யூனிவர்சிட்டி போகிறது கஷ்டம். படிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி இல்லை, சாமான் இல்லை, வறுமை, திண்ண இல்லை, குடிக்க இல்லை, இது மாதிரி. அப்போ இன்னைக்கு என்ன நிலைமை வந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் வரை போல வேணும். பிரைவேட் யூனிவர்சிட்டி எடுத்து பார்த்தா இதில் 190 பிள்ளைகள் படிக்கிற பிள்ளை சிங்கள மொழிக்குள்ளே இல்லை, தமிழ் மொழியில் உள்ள பிள்ளை இங்கிலீஷ் மொழியில் படிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் வெளியே போய் பார்த்தா முஸ்லீம்கள் கல்வி அறிவில் குறையாத்தான் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் அறிவாக கூட விலை கொள்ள வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இந்த கல்விக்காக வேண்டி உங்களோட காணி வித்தாலும் பரவாயில்ல, ஊட வித்தாலும் பரவாயில்ல, காரை வித்தாலும் பரவாயில்ல. அந்த கல்விக்கு பொறுமதி எப்படி சொன்னால், அந்த கார் ஊடு வாங்கியதெல்லாம் ஒரு சின்ன காலத்தில் மற்றவங்க திரும்பி வந்துடும். அது திரும்பி வர இந்த டவுரி எடுக்கல, படித்து டாக்டராகி டவுரி எடுக்கல, அதில் இல்லை வரல, யார்கிட்ட கேட்டு எடுக்கல, அது சும்மா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் நீங்கள் விலை கொள்ளையும் எங்களோட மௌலி சொன்னாங்க சில விஷயத்தை. ஒன்று ஹெல்த், சுகாதாரம், 2வது வறுமை, 3வது கல்வி. இது 3 சேலஞ்ச் ஒரு சமூகத்துக்குள்ள. முக்கியமான சேலஞ்ச் என்னன்னு சொன்னால் கல்வி தான். நீங்கள் கல்வியில் எங்கே போறீங்களோ அந்த கல்வியால் கட்டாயமாக மற்ற 2 சும்மா பெற்றுக்கொள்வீங்க. அதான் நான் உங்களுக்கு வினாமாக கேட்குறேன். கல்வின்னு சொன்னதை நீங்கள் சின்ன விஷயமா எடுக்குவானா? ஒரு சல்வார் வாங்க 15,000 செலவழிக்கிறீங்க, அதே நேரம் ஒரு புஸ்தத்தை வாங்க 15,000 செலவழிக்கிறீங்களா? இல்லையே. நாங்கள் சல்வார் வானம் சொல்ல வாங்க, ஆனால் புஸ்தகம் வாங்க. ஒத்தனை கிட்ட பார்த்தாலும் அவனை ஊட பார்த்து அவன் அறிவு சொல்லிடும், அவனை கூட்டாளியை பார்த்து அவனை அறிவு சொல்லிடும். யார்கிட்ட கிட்ட அறிவாளியை கூட்டாளி அழிக்கிறாங்களோ அவன் அறிவாளி அழிப்பான்.
யார் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் நிறைய டிவி ரேடியோ ஃப்ரிட்ஜ் அதுபோல இந்த வீட்டு பார்த்தா அவன் பெரிய அறிவாளி இருக்கான். அவன் வீட்டில் போய் பார்க்க ஒரு 50 புஸ்தகம் அவன் அறிவாளி இருப்பான் பெரும்பாலும். சில ஆட்கள் புஸ்தகத்தை சும்மா வச்சு போட்டோன்னு அடிக்க போடுற எங்கட ஜனாதிபதி அப்படி போட்டிருந்தாரு. அதெல்லாம் பெரிய அறிவு இல்லை. அது நீங்க வேலையை கொள்ள வேணும். அறிவாளிகள் நீங்க அறிவோடு நிற்கணும், அறிவாளிகளோட நிற்கணும். அதுக்காக பங்களிப்பு செய்ய வேணும், அதுக்காக தியாகம் செய்ய வேணும். அதனால நான் உங்களோட வினயமா கேட்டுக்கொள்றேன், அறிவை பாவிக்க வேண்டும். இன்னைக்கு முஸ்லிம் சமூகம், நான் பஸ்னா சகோதரோட பேசினேன், முஸ்லிம் சமூகம் பலமில்லாத சமூகமா பலமான சமூகமா? நாங்கள் நினைச்சுக்கோனா எல்லா சொல்றோம் முஸ்லிம் சமூகம் பலம் இல்லை சொல்றேன். அப்படி இல்லை. நாங்கள் முஸ்லிம் சமூகம் பலமான சமூகம், பொருளாதாரத்தை பலமான சமூகம். வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு குருநாகல் டவுனுக்கு போங்க, ஒரு கடை திறந்தில்லை, ஒரு கடை திறந்தில்லை. அப்ப நாங்கள் பலமான சமூகம் பலவிதமான சமூகமா? சல்லிக்கு இல்லாம இல்லை அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பல துறைகள் இருக்கிறாங்க. ஆனா கல்வியில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாருங்க. கல்வித்துறையில பரவாயில்ல, முதுமானி பத்தத்துறையில போறோம். எல்லாம் வந்ததோடு ட்ரை பண்ற டாக்டர் ஆகினாலும் வெளியே வந்தா ட்ரை பண்ணி சேனல் பண்ணி கூட சரி சம்பாதிக்கிறேன். இது இல்லை கல்வி. இஸ்லாத்துல அதுக்கு கேட்க கேளும் உங்களுக்கு கல்வியை சம்பாதிச்சு பென்ஸ்ல ஓடையிலும், BMW ஓடையிலும், ஜகுவார் ஓடையிலும், போஸ்ட்ல ஓடையிலும் இதெல்லாம் கேட்க பெரும்பாலும் ஒன்றும் அனுமதிச்சிருக்கிறான். கேளு ஹைஃபை ஆகிடும். ஆனா எல்லாம் கேட்பானுண்டு உன்னோட கல்வி என்னத்துக்கு நீ பாவிச்சேன்னு கேட்பான். பெரும்பாலும் கட்டாயம் கேட்பான். அப்ப அந்த கல்வியால் நீங்க எத்தனை பேரை எம்பாவ் பண்ணீங்க, எத்தனை பேருக்கு அறிவை கொடுத்தீங்க? அப்படி கொடுக்காட்டு அறிவுல வேறு இல்லை. அதுக்கு தான் நான் சொல்றேன்னா, நீங்க ஆர்க்கு அறிவு எடுத்தாலும் உண்டு, உலக அறிவு எடுத்தாலும் உண்டு, கல்வியில 2 தான் இருக்குது. அது சொல்லும்போது பிரயோசனமான அறிவும் பிரயோசனம் இல்லாத அறிவு தான். அப்போ அவரோட அறிவை நீங்க பிரயோசனப்படுத்தாட்டி அல்லாஹ் கிட்ட மாட்டிக்குது. எங்கள்கிட்ட மாற்றம் இல்லை, உலகத்துல மாற்றம் இல்லை, உம்மாவுக்கிட்ட மாற்றம் இல்லை, சமூகத்துக்கிட்ட மாற்றம் இல்லை, அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கொள்வீங்க. அல்லாஹ் கேட்கிற கேள்வியால ஒரு அடி ஒரு சாணம் கேட்க போகும். ஆனா மிச்ச வினயமா நான் கேட்டுக்கோங்க, உங்களோட கல்வியை எடுத்த மாதிரி சரியாகவும் பாருங்க. இந்த பாருங்க போல வரப்போல நீங்க பாருங்க, இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டில் எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு பல தலைமைத்துவங்கள பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. அதுல நான் யாரையும் குறை சொல்லல, எங்களுக்கு மார்க்க துறையில நான் குறைக்க சொல்ல வரல, அது இருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்திலேயே முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இன்னைக்கு ஷியான பிரச்சனை, சுன்னியான பிரச்சனை ஒரு இடத்துல. அப்ப ஏன் பிரச்சனை? கல்வி இல்லை. கல்வி நான் சண்டை பிடிப்பீங்களா? சண்டை பிடிக்க மாட்டேன். நான் எடுத்து பார்த்தா எத்தனையோ குரூப் எங்களோட உள்ளுக்கு எத்தனையோ குரூப். ஆனா இஸ்லாம் சொல்றது ஒற்றுமை எங்க சொல்லுது. அதுக்கு பின்னாடி எடுத்து பார்த்தா அரசியல் எடுத்து பார்த்தா எத்தனையோ பிரச்சனை. அதனால நான் கேட்டுக்கொள்ளுங்கிட்ட, நீங்க எந்த நேரம் தேர்ந்தெடுக்க போகல உங்களோட கூட்டாளிகளை கிட்ட கல்வியை உள்ளவங்களோட இருக்கு. மற்றவங்களும் கல்வியை செல்வி கொடுங்க, அவங்களும் கல்வியால் பண்ண உதவி செய்யுங்க. அதே மாதிரி நாட்டில் இப்ப கிட்டத்தில் வரப்போகுது, முக்கியமான ஒரு திருப்பு முனை வரப்போகுது, பல பிரச்சனை வரப்போகுது. அது பல விஷயம் அரசியல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுல மூளையை பாவிச்சு அறிவோட முஸ்லிம் சமூகத்துக்கு, நாட்டுக்கு, எல்லாத்துக்குமே பயன் அளிக்கக்கூடிய அறிவாளிகளை தேர்ந்தெடுத்து நான் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா அதை நான் கேட்காட்டு எனக்கு பிள்ளை எனக்கு நான் பேசிக்கொண்டு வேறு இல்லை. அறிவாளிகளை தேர்ந்தெடுங்க. அறிவாளிகள் இல்லாத முஸ்லிம்கள் வாழ்த்து வந்தாலும் கொடுக்குவான அவ்வளோதான் நான் கேட்டுக்கொள்றவங்களோட. அறிவில்லாத கொடுக்குவானா? ஏன்னா நான் அறிவை பேசத்தான் எனக்கு வந்துக்கிறோம். அப்ப அறிவை பேச வந்து நாங்கள் நிறைய செல்லதான் வேணும். அதான் நான் உங்களுக்கு வினயமா கேட்போம். இன்னொரு முறை அறிவு இல்லாத முஸ்லிம்கள் வந்தாலும் கொடுக்குவானா? அறிவாளியான முஸ்லிம் இல்லாத கொடுங்க. அதனால என்ன நாட்டுக்கு நலமாக போகுது, சமூகத்துக்கு நலமாக போகுது, உங்களுக்கு நலமாக போகுது. உலகத்தில் எங்க நாடு பங்குரத்தான நடைமுறைகிற நாடு, ஒரு தலைநில நாடா, முன்னேற்றம் அடைந்த நாடா இக்கேலும். ஏன காரணம் அறிவில்லாத அந்த நாடு ஆள இயலாம். அதான் நான் சொல்றேன். அறிவில்லாது நாட்டை ஆலையா. நாம அறிவை பாவிக்காம இருந்தா மார்க்கத்தை அடிச்சுக்கொள்றோம். அறிவில்லாம போன வீட்டுல சண்டை, அறிவில்லாத ஸ்கூல்ல சண்டை, எல்லா டிசிப்ளின் வாரது அறிவோடு தான் வர. கட்டுக்கோப்பு டிசிப்ளின் இதெல்லாம் வர அறிவோடு தான் வர. அதனால மிச்சம் வினயமா கேட்டுக்கொள்றவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே அறிவை பாவிங்க. அறிவுக்கான எவ்வளவு நாள் பரவ செலவழிங்க. நீங்க என்னத்தை செலவழிச்சாலும் உங்களுக்கு அதெல்லாம் வீண் போகாது. அதனால உண்மை அப்பா என்ற முறையில உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒன்றுக்குது. உங்களோட பிள்ளை அழகா உருப்பாட்டி பார்க்க உங்களுக்கு ஆசை தான், உங்களோட பிள்ளை காரணம் வாங்கி கொடுக்க ஆசை தான்.
உங்களோட புள்ள காணி வாங்கி கொடுக்க ஆசை தான், உங்களோட புள்ள நல்ல இருக்கிறத பார்க்க ஆசை தான். ஏன் உங்களோட புள்ள படிச்சு ஒரு பட்டதாரி பார்க்க ஆசை இல்லையா? ஒரு முதுவான பட்டத்தில் இருக்கிறது ஆசை இல்லையா? ஒரு அறிவாளி இருக்கிறதுக்கு ஆசை இல்லையா? உங்களோட புள்ள இன்னும் ஒரு 1000 பேருக்கு அறிவு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு நீங்க ஆசை இல்லையா? In Nushi, the Treasurer of INS College is presenting the award, the senior to the chief guest of the day.